ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், எக்ஸசைஸ் டிப்ஸ், அது நிறைய டிப்ஸு எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்குமே, அதாவது பெண்களுக்கு மெயினாக அழகாக இருக்க வேண்டியது கண்கள். அந்த கண்கள் அழகாக இருந்தால் அந்த முகமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பெண்களோட விருப்பமுமே கண் அழகாக இருக்கணும், புருவம் நல்லா அடர்த்தியாக நல்ல கருமையாக நீளமாக இருக்கணும், அப்புறம் இமைகளும் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி அமைகிறதில்ல. எனக்கும் கூட புருவம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். ஐப்ரோ பண்ணியிருக்கிறதால இப்படி இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு தான் இருக்கும், ஃபுல்லாக நீட்டுக்கு வளரவே வளராது. ஸோ நிறைய வருத்தம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வான ரெமிடி நம்ம வீடியோவில் புருவம் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் கண் இமை நல்ல பெருசாக இருக்கிறதுக்கும் என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஓவியத்துக்கு அழகே கண். ஒரு சிலை வடித்தாலும் அந்த கண்ணை வச்சா தான் அந்த சிலையே நிவர்த்தி அடையும், ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு கண்ணை அழகுபடுத்துறது ரொம்ப 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 பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது கண்ணை அழகுபடுத்துறது? அதுக்காக தான் நிறைய மை அடிக்கிறது, கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் இல்லையா? அந்த தான் இன்றைக்கி சூப்பர்வான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, விளக்கெண்ணெய் தேங்காய்னையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நைட்டில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸில் அந்த ஷேப்புக்கு நல்லா தடவி விடணும். இது கூலிங்காக இருக்கும், நைட்டில் வச்சா ரொம்ப கோல்டு ஆகிடும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சூப்பர்வான ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி ஒரு 5 to 10 minutes நம்ம மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி பூசிட்டு நல்லா கொடுத்து ஐப்ரோவில் மசாஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, 1 மாதம் உங்களுக்கு லாங் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 5 நாளில் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் 5 days ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நம்பலாம். நீங்கள் 100% நீங்கள் நம்பிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், இது சின்ன வெங்காயம். எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக தோல் உரிச்சிடலாம். இந்த சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் ஒன்று போதும். நான் 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 சின்ன வெங்காயத்தையும் நல்லா இப்போது இதில் வச்சு நல்லா இடித்து அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள், நல்லா இதை இடித்து எடுத்துட்டேன். ஓகே, ஒரு 5-6 ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு. இந்த விளக்கெண்ணெய், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பட்ஸ் கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட்ஸில் மசாஜ் கொடுக்குறதையும் விட நம்ம கையிலேயே ஐப்ரோவில் மசாஜ் கொடுக்குறது தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனால் கையிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இதை எடுத்து நல்லா கையில், இங்கே பாருங்கள் ஆயில் மாதிரி இருக்கா, இதை நீங்கள் ஐப்ரோவில், நான் இப்போ மை விட்டுருக்கிறதுனால நான் அதில் உங்களுக்கு ஐப்ரோவில் போட்டு காமிக்கலை, கையில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஐப்ரோ ஷேப்புக்கே நல்லா இதை இப்படி போட்டுட்டு அழுத்தம் கொடுத்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் கொடுக்கும்போது தான் அது நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு நல்லா முடி நல்லா வளரும். அதில் சல்ஃபர் இருக்குது, நிறைய சல்ஃபர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 minutes டெய்லி நைட்டில் மசாஜ் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் 5 days உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு ஐப்ரோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு, நீளமாக வளர்ந்துருக்கு, நல்லா கருன்னு வளர்ந்துருக்கு, இமையும் நல்ல ஐலாஷஸும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. கண் எரியுமன்ற பயமே தேவையில்லை. இந்த சல்ஃபர் இருக்குது வெங்காயத்தில், அதை விளக்கெண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நான் சின்ன வெங்காயம் இடிக்கும்போது சரியான கண் எரிச்சலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விளக்கெண்ணெயை அதில் விட்டு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எரிச்சல், நிஜமாகவே சொல்கிறேன், எரிச்சலே இல்லை. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நிறைய ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷாம்பு எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எதுக்காகனா அதில் சல்ஃபர் இருக்கிறதால சல்ஃபர் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். அதனால தான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவாங்க. இந்த சின்ன வெங்காயத்துக்கு நல்ல ஒரு
ரெமெடி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐப்ரோவில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாள்லேயே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போது இந்த விளக்கெண்ணெயை வச்சு என்ன ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அகல் விளக்கை எடுத்துக்குங்க, அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை ஊற்றிக்குங்க. அகல் விளக்கு எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இதை எடுத்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெயை அதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி இதை ஏற்றிடலாம். திரி வச்சு ஒரே ஒரு பாதாம் நமக்கு தேவை. இந்த பாதாம் வச்சு தான் அந்த மையை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இந்த அகல் விளக்கை இப்போ ஏற்றி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரே ஒரு பாதாம் போதும். இந்த பாதாமை நல்லா இந்த விளக்கெண்ணெய் அகலில் நல்லா காட்டணும். எதுக்கு இது நான் பண்ணி காமிக்கிறேன்னா, இப்போலாம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஐப்ரோ நிறைய கண்மையெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதிலெல்லாம் ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மை ரெடி பண்ணி போட்டோம்னா அவங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும், அதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, நிறைய பிள்ளைங்களுக்கு போட்டோம்னா ஏதாவது பரு அந்த மாதிரி இச்சிங்கு ரேஷஸ் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்தும் இல்லை. நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா சூடாயிட்டு தான் ஆறுனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு இதிலிருந்து மைய எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா வருது. நம்ம கூட ஐப்ரோவில் கூட இந்த மையை விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலராகவே வந்திருக்கு. கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு நிஜமாக ஏதாவது பிரச்சனை வரும், பயப்படுறவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாமை வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணணுன்னா நாளைக்கு திரும்ப அதே மாதிரி தீபத்தை ஏற்றிட்டு விளக்கெண்ணெய் விட்டு இதை சூடு ஆக்கிட்டு திரும்பவும் நீங்கள் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஐப்ரோவில் கூட நம்ம கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை முடி நிறைய இருக்கும், அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பென்சில், நான் கெமிக்கல்ஸ்லேயே பென்சில் வருது, அந்த கெமிக்கல்ஸில் இருக்க பென்சிலை எடுத்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு அடிச்சுட்டு போவோம். அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறதால இருக்கிற முடியும் கொஞ்சம் தான் நரைச்சிருக்கும், ஃபுல்லாக நரைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, முடி கொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ஏறு நெத்தியாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து சொட்டையாக இருக்கும், முடி இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுக்காக நீங்கள் இதை எடுத்து அங்கங்கே தடவி விட்டிங்கன்னா ரியலாகவே இருக்கும். நேச்சுரலாக நம்ம ஹேர் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். வந்து கெமிக்கல்ஸ் இருக்கிற பென்சில் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நிறைய முடி கொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இருக்க ரொம்ப அதிகமாக போகும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, முடியும் கொட்டாது. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடியெல்லாம் வளரும்னுலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் யூஸ் பண்ணி முடி கொட்டுறதுக்கு திரும்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த பாருங்கள், லைட்டாக முன்னாடி தான் வெள்ளை முடி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இதை வச்சு நம்ம தடவி விட்டோம்னா நேச்சுரலாக இருக்கும். என்னன்னு தெரியாமல் இருக்கும், வெள்ளை முடியோட போகவும் வேணாம். இங்கே வந்து வழுக்கையாக நிறைய பேருக்கு இருக்கும் ஏரி நெத்தி, அந்த இடத்துலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நேச்சுரலாகவே இருக்கும், டை போட்ட மாதிரி கூட இருக்காது. எனக்கு விளக்கெண்ணெயும் இல்லை வீட்டில் அப்படின்றவங்க இந்த கத்தாழை ஆலிவரா இருக்கு இல்லையா, ஆலிவரா வந்து வீட்டில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கும். பெரிய இதெல்லாம் வந்து மடலாக வந்து உடைச்சி எடுக்காதீங்க, சின்னது டெய்லி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துக்குங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்க ஜெல் தான் நமக்கு தேவைப்படும். அந்த ஜெல்லை எடுத்து லைட்டாக ஐப்ரோவில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து விட்டிங்கன்னா தான், அழுத்தம் கொடுத்து மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஐப்ரோ கண்டிப்பாக நல்லா வளரும். வந்து ஆலிவரா ஜெல்லு ஃபேஸுக்கு ஹேருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்னென்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.